ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக பூர்ணிமா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் நாளை மறுதினம் முதல் முழு ஊரடங்கு அமலாவதால் நாளைய ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கு ரத்து. பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளை முன்கூட்டியே பூர்த்தி செய்து கொள்ள வசதியாக அரசு நடவடிக்கை. தமிழகத்தில் நாளை இரவு 9 மணி வரை பொது போக்குவரத்திற்கு அனுமதி. நாளை மறுதினம் முதல் பொது ஊரடங்கு அமலாவதால் அரசு அறிவிப்பு. சென்னை கோயம்பேடு சந்தை இன்று நண்பகல் 12 மணிக்கே மூடப்படும். அரசின் திடீர் அறிவிப்பால் வெளியூர்களிலிருந்து காய்கறிகளை கொண்டுவர முடியாது என வியாபாரிகள் தகவல். சலூன் கடைகள் இன்றும் நாளையும் முழுமையாக இயங்கலாம் என தமிழக அரசு அறிவிப்பு. முழு ஊரடங்கு அமலாவதை கருத்தில் கொண்டு அரசு அனுமதி. முழு ஊரடங்கால் ஏழை எளிய மக்கள் பாதிக்காமல் இருக்க அம்மா உணவகங்களில் 3 வேளையும் உணவு வழங்க வேண்டும். டிடிவி தினகரன் அரசுக்கு வலியுறுத்தல். இந்தியாவில் புதிதாக 4 லட்சம் பேர் கொரோனாவால் பாதிப்பு. மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 2,18,00,000 தாண்டியது. டெல்லியில் கொரோனா நோயாளிகளுக்கு ஆக்ஸிஜன் தட்டுப்பாடு நீங்கி வருகிறது. முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தகவல். ஹரியானாவில் கொரோனா நோயாளியை கொண்டு செல்ல 1 லட்சம் ரூபாய் கட்டணம் கேட்ட ஆம்புலன்ஸ் உரிமையாளர் கைது செய்து டெல்லி போலீஸ் நடவடிக்கை. உத்தரப்பிரதேச மாநில உயிரியல் பூங்காவில் 2 பெண் சிங்கங்களுக்கு கொரோனா. பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டதாக தகவல். மேற்கு வங்க சட்டப்பேரவை சபாநாயகர் தேர்தலை புறக்கணிக்கும் பாஜக. பேரவை தொடரில் பங்கேற்கப் போவதில்லை என்றும் அறிவிப்பு. ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தில் அமெரிக்காவை மீண்டும் இணைப்பதற்கான 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை ஆஸ்திரிய தலைநகர் வியன்னாவில் தொடங்கியது. புதுச்சேரியில் 3 அமைச்சர் பதவிகளை கேட்டு பாஜக தொடர்ந்து பிடிவாதம். என்ஆர் காங்கிரஸ் பாஜக இடையேயான பனிப்போரால் நீடிக்கும் அரசியல் குழப்பம். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். கொரோனா பரவலை தடுக்க தமிழகத்தில் வரும் 10ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை 2 வாரங்களுக்கு முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பேருந்துகள் உள்ளிட்ட வாகனங்களும் இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா கட்டுப்பாட்டு விதிமுறைகள் ஏற்கனவே அமலில் இருக்கும் நிலையில் வரும் 10ஆம் தேதி காலை 4 மணி முதல் 24ஆம் தேதி காலை 4 மணி வரை முழு ஊரடங்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. முழு ஊரடங்கின் போது போக்குவரத்துக்கு முழுவதுமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. சாலையோர உணவகங்கள் செயல்படவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அனைத்து உணவகங்களிலும் பார்சல் சேவைக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய துறைகள் தவிர அனைத்து அரசு அலுவலகங்களும் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மளிகை, காய்கறி, இறைச்சி கடைகள் உள்ளிட்டவை நண்பகல் 12 மணி வரை மட்டுமே திறந்திருக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நியாய விலைக் கடைகளும் நண்பகல் 12 மணி வரை மட்டுமே செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் அழகு நிலையங்கள் மற்றும் சலூன் கடைகள் செயல்பட தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருமண நிகழ்வுகளில் 50 பேரும், இறுதிச் சடங்கு நிகழ்வுகளில் 20 பேரும் பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அம்மா உணவகங்கள் வழக்கம் போல் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. முழு ஊரடங்கின் போது டாஸ்மாக் கடைகள் இயங்காது என தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவலை தடுக்க நாளை மறுதினம் முதல் வரும் 24ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் முழு ஊரடங்கின் போது அனைத்து தனியார் அலுவலகங்கள் மற்றும் நிறுவனங்கள், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் இயங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று மாவட்டங்களுக்கு உள்ளும் மாவட்டங்களுக்கு இடையேயும் அரசு மற்றும் தனியார் போக்குவரத்து சேவை, டாக்ஸி, ஆட்டோக்கள் இயங்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனினும் அத்தியாவசிய பணிகளான திருமணம், இறப்பு, நேர்முக தேர்வு, வேலைவாய்ப்பு, மருத்துவமனை செல்வதற்கான உரிய ஆவணங்களுடன் பயணிப்போருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. முழு ஊரடங்கு காலத்தில் அரசு டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட மாட்டாது எனவும்
தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நாளை மறுதினம் முதல் பொது முடக்கம் அமலுக்கு வருவதால் ஞாயிற்றுக்கிழமையான நாளை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த முழு ஊரடங்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. நாளை இரவு 9 மணி வரை கொரோனா கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன. தமிழகத்தில் கொரோனா 2வது அலை தீவிரமாகி இருக்கும் நிலையில் ஏற்கனவே தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமலில் இருந்து வருகிறது. காலை 6 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை மட்டுமே மளிகை கடைகள், காய்கறி கடைகள் போன்றவை இயங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாளை மறுதினம் முதல் முழு ஊரடங்கு அமலாக இருப்பதால் பொதுமக்கள் தங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள வசதியாக இன்றும் நாளையும் இரவு 9 மணி வரை அனைத்து கடைகளும் திறந்திருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் சலூன் கடைகள் இன்றும் நாளையும் இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் இரவு 9 மணி வரை அரசு பேருந்து போக்குவரத்து இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 3 அமைச்சர் பதவி கேட்டு பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து பிடிவாதம் பிடிப்பதால் அக்கட்சிக்கும் என்ஆர் காங்கிரசுக்கும் இடையே தொடர்ந்து பனிப்போர் நீடித்து வருகிறது. இதனால் அமைச்சர்கள் பட்டியல் வெளியாவதிலும் தாமதம் நீடிக்கிறது. நடந்து முடிந்த புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் திரு ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் கட்சி 10 இடங்களையும் அதன் கூட்டணியான பாரதிய ஜனதா கட்சி 6 இடங்களையும் கைப்பற்றின. என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியின் சட்டமன்ற கட்சி தலைவராக திரு என் ரங்கசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து அவர் நேற்று அம்மாநில முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். ஆனால் அப்போது அமைச்சர்கள் யாரும் பங்கேற்கவில்லை. துணை முதல்வர் மற்றும் 3 அமைச்சர் பதவிகளை தங்களுக்கு வழங்க வேண்டும் என பாஜக வற்புறுத்தி வருகிறது. இதற்காக என்ஆர் காங்கிரஸ் கட்சியுடன் பாஜக பேச்சுவார்த்தை நடத்தியது. ஆனால் பாஜகவின் கோரிக்கையை ஏற்க திரு ரங்கசாமி தயார் இல்லை என கூறப்படுகிறது. துணை முதலமைச்சர் பதவி வழங்க முடியாது என்றும் 2 அமைச்சர் பதவி மட்டுமே தரப்படும் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனை பாஜக ஏற்காததால் இரு தரப்புக்கும் இடையே தொடர்ந்து பனிப்போர் நீடிக்கிறது. அக்கட்சிகளுக்கிடையே இருக்கும் இது தொடர்பான கருத்து வேறுபாட்டால் புதிய அமைச்சரவை அமைவதில் தொடர்ந்து சிக்கல் நீடிக்கிறது. இந்தியாவில் புதிதாக 4 லட்சம் பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 2.18 கோடியை தாண்டியது. இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதன்படி கடந்த 24 மணி நேரத்தில் இந்தியாவில் புதிதாக 4,1078 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 2,18,92,676 அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 4,187 பேர் உயிரிழந்த சூழலில் அதன் எண்ணிக்கையும் 2,38,270 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 3,18,609 பேர் கொரோனா தொற்றிலிருந்து நலம் பெற்ற சூழலில் இதுவரை 1,79,30,960 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தற்போது வரை 37,23,446 பேர் நோய் பாதிப்புடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் கொரோனா நோயாளிகளுக்கு கடும் ஆக்சிஜன் தட்டுப்பாடு இருந்து வந்த நிலையில் தற்போது தட்டுப்பாடு நீங்கி வருவதாக முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க மருந்துகள், ஆக்சிஜன், தடுப்பூசி உள்ளிட்டவற்றுக்கு நாடு முழுவதும் தட்டுப்பாடு நிலவுகிறது. குறிப்பாக ஆக்சிஜன் பற்றாக்குறையால் தலைநகர் டெல்லி கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஆக்சிஜன் வழங்க மத்திய அரசிடமும் பிற மாநில அரசுகளிடமும் டெல்லி அரசு வேண்டுகோள் விடுத்தது. இதையடுத்து சிறப்பு ரயில்கள் மூலம் டெல்லிக்கு மத்திய அரசு ஆக்சிஜனை அனுப்பி வைத்தது. இருந்தபோதிலும் டெல்லிக்கு போதுமான அளவு ஆக்சிஜனை மத்திய அரசு வழங்கவில்லை என்றும் இதனால் கொரோனா உயிரிழப்புகள் அதிகரிப்பதாகவும் முதலமைச்சர் திரு கெஜ்ரிவால் குற்றம் சாட்டினார். இந்நிலையில் டெல்லியில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு நீங்கி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆக்சிஜன் கிடைக்காததால் மரணம் என்ற நிலை இருக்கக்கூடாது என்றும் டெல்லியில் விரைவில் 48 ஆக்சிஜன் ஆலைகள் அமைய இருப்பதாகவும் அதன் மூலம் 40 டன் ஆக்சிஜன் உற்பத்தி செய்யப்படும் என்றும் திரு கெஜ்ரிவால் குறிப்பிட்டுள்ளார். மேற்கு வங்க சட்டப்பேரவை சபாநாயகர் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அம்மாநில பாஜக அறிவித்துள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் நடந்து முடிந்த தேர்தலில் முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் 200க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றியது. இதன் மூலம் செல்வி மம்தா பானர்ஜி 3வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றார்.
இந்த நிலையில் தேர்தலுக்கு பின் ஏற்பட்ட வன்முறையில் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் பாஜகவை சேர்ந்த 16 பேர் உயிரிழந்தனர். வன்முறை சம்பவங்கள் மேற்கு வங்கம் முழுவதும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. வன்முறைக்கு பாஜக, திரிணாமுல் காங்கிரஸ் பரஸ்பரம் குற்றம் சாட்டி வருகின்றன. இந்த நிலையில் வன்முறைகள் முழுமையாக கட்டுப்படுத்தும் வரை சட்டமன்ற நிகழ்வுகளில் பங்கேற்கப் போவதில்லை என்று மேற்கு வங்க பாஜக தலைவர் திலீப் கோஷ் தெரிவித்துள்ளார். இன்று நடைபெறும் சபாநாயகர் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஹரியானா மாநிலம் குர்கானில் இருந்து லூதியானாவுக்கு கொரோனா நோயாளியை கொண்டு செல்ல 1 லட்சம் ரூபாய் கட்டணம் கேட்ட ஆம்புலன்ஸ் வாகன உரிமையாளர் டெல்லியில் கைது செய்யப்பட்டார். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நோயாளியை குர்கானிலிருந்து லூதியானாவுக்கு கொண்டு செல்ல அவரது குடும்பத்தினர் முடிவு செய்தனர். ஆனால் தங்களுடைய ஊரில் ஆம்புலன்ஸ் வாகனம் கிடைக்காததால் டெல்லி இந்தர்புரியில் உள்ள தஷ்காரா என்ற கிராமத்தில் வசிக்கும் மைமோ குமார் பந்த்வால் என்ற டாக்டர் சொந்தமாக ஆம்புலன்ஸ் வாகனம் வைத்திருப்பதாக தெரியவந்தது. அவரை தொடர்பு கொண்டனர். கொரோனா நோயாளியை கொண்டு செல்ல 1,40,000 ரூபாய் கட்டணம் தர வேண்டும் என அவர் முதலில் கேட்டதாகவும், ஆனால் பின்னர் 1,20,000 ரூபாய்க்கு ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு கட்டணம் கேட்டதாகவும் குடும்பத்தினர் தெரிவித்தனர். நோயாளியை ஏற்றிச் செல்வதற்கு முன்பாகவே 95,000 ரூபாய் கட்டணமாக பெற்றுக்கொண்டு நோயாளியை கொண்டு சேர்த்த பின்னர் 25,000 ரூபாய் வாங்கிக் கொண்டதாக நோயாளியின் குடும்பத்தினர் லூதியானாவில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். இதுகுறித்து டெல்லி போலீஸ் துணை ஆணையர் உர்விஜா கோல் விசாரணை நடத்தி மைமோ குமார் பந்த்வாலை கைது செய்தனர். மைமோ குமார் பந்த்வால் கடந்த 2 ஆண்டுகளாக ஆம்புலன்ஸ் வாகனங்களை வாடகைக்கு விடும் தொழில் நடத்தி வருவதாகவும் காவல்துறை அதிகாரி அப்போது தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஈட்டாவா சஃபாரி பூங்காவில் உள்ள 2 பெண் சிங்கங்களுக்கு கோவிட்-19 நோய் தொற்று ஏற்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. உலகையே உலுக்கி வரும் கொரோனா நோய் தொற்றின் 2வது அலையால் இந்தியாவில் லட்சக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆயிரக்கணக்கானோர் நாள்தோறும் மரணமடைகின்றனர். இந்த கொரோனா நோய் தொற்று மனிதர்களை மட்டுமின்றி மிருகங்களையும் பாதிப்பது தெரியவந்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஈட்டாவா சஃபாரி பூங்காவில் உள்ள 2 பெண் சிங்கங்கள் சோர்வடைந்து காணப்பட்ட நிலையில் அவற்றை சோதித்ததில் கோவிட்-19 நோய் தொற்று ஏற்பட்டிருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த 2 பெண் சிங்கங்களும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக ஈட்டாவா சஃபாரி பூங்கா இயக்குநர் தெரிவித்தார். ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தில் அமெரிக்காவை மீண்டும் இணைப்பதற்கான 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை வியன்னாவில் தொடங்கியது. ஈரானுக்கும் அமெரிக்கா உள்ளிட்ட ஐநா பாதுகாப்பு கவுன்சில் நிரந்தர உறுப்பு நாடுகள் மற்றும் ஜெர்மனிக்கும் இடையே கடந்த 2015ஆம் ஆண்டு அணுசக்தி ஒப்பந்தம் கையெழுத்தானது. அந்த ஒப்பந்தத்தில் தனது அணுசக்தி திட்டங்கள் அணு ஆயுதம் தயாரிப்பதற்காக அல்ல என்பதை உறுதி செய்ய ஈரான் சம்மதித்தது. அதற்கு பதிலாக ஈரான் மீது விதிக்கப்பட்டுள்ள பொருளாதார தடைகளை நீக்குவதாக அமெரிக்கா உள்ளிட்ட வல்லரசு நாடுகள் ஒப்புக்கொண்டன. ஒபாமா ஆட்சி காலத்தில் கையெழுத்தான இந்த ஒப்பந்தத்தில் இருந்து விலகுவதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். அதோடு ஈரான் மீது மீண்டும் பொருளாதார தடைகளை விதித்தார். இதற்கு பதிலடியாக ஒப்பந்த நிபந்தனைகள் சிலவற்றை ஈரான் படிப்படியாக மீறியது. இதனால் அந்த ஒப்பந்தம் முறிந்து போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே புதிய அதிபராக பொறுப்பேற்றுள்ள ஜோ பைடன் ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தில் மீண்டும் இணைவதற்கான தனது விருப்பத்தை வெளியிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தில் அமெரிக்காவை மீண்டும் இணைப்பதற்கான 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை வல்லரசு நாடுகளின் பிரதிநிதிகள் ஆஸ்திரிய தலைநகர் வியன்னாவில் நேற்று தொடங்கின. இந்த பேச்சுவார்த்தையில் ரஷ்யா, பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ், சீனா ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே மணல் திருட்டில் ஈடுபட்ட டிராக்டர் மற்றும் மாட்டு வண்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் காவல் நிலையத்திற்குட்பட்ட குடுமியான்மலை, பரம்பூர், கிளிக்குடி, கோணக்குறிச்சிப்பட்டி பகுதிகளில் மணல் திருட்டு நடைபெறுவதாக புகார் எழுந்தது. அதன் பேரில் காவல் துணை கண்காணிப்பாளர் அருள்மொழி உத்தரவுப்படி அன்னவாசல் காவல் நிலைய ஆய்வாளர் சந்திரசேகரன் தலைமையில் தனிப்படை போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அப்போது மணல் திருட்டில் ஈடுபட்ட 2 மாட்டு வண்டிகள் மற்றும் டிராக்டர், டிப்பர் ஆகிய வாகனங்கள் மணலுடன் கைப்பற்றப்பட்டு அன்னவாசல் காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. கிருஷ்ணகிரியில் கள்ளச்சந்தையில் ரெம்டெசிவிர் மருந்தை விற்க முயன்ற நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் ரெம்டெசிவிர் மருந்தை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது.
அந்த வகையில் கிருஷ்ணகிரியில் ரெம்டெசிவிர் மருந்து கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யும் நபர் குறித்து உணவு கடத்தல் தடுப்பு பிரிவினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அந்த நபர் குறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் கர்நாடகா மாநிலம் எலனஹள்ளி பகுதியைச் சேர்ந்த ஆனந்த பாலாஜி என்பது தெரியவந்தது. பின்னர் ஆனந்த பாலாஜியிடம் மருந்து வாங்குவது போல் நடித்து அவரை கிருஷ்ணகிரி வரவழைத்த அதிகாரிகள் அவரை கைது செய்தனர். அவரிடமிருந்து 9 ரெம்டெசிவிர் மருந்து பாட்டில்கள் மற்றும் ஒரு சொகுசு கார் பறிமுதல் செய்யப்பட்டது. அவர் அளித்த தகவலின்படி இதற்கு பின்னணியில் உள்ள சென்னையை சேர்ந்த மருத்துவரான மகேந்திரனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தங்கம் விலை இன்று சவரனுக்கு 112 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் மீண்டும் 36,000 ரூபாயை தாண்டியுள்ளது. ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 14 ரூபாய் அதிகரித்து சவரனுக்கு 112 ரூபாய் உயர்ந்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் 4,510 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 36,080 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தங்கம் 8 கிராம் 38,952 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி ஒரு கிராம் 76 ரூபாய் 10 காசுகளுக்கும் ஒரு கிலோ 76,100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழக முழு ஊரடங்கால் ஏழை எளியோர் பாதிக்காமல் இருக்க அம்மா உணவகங்களில் 3 வேளைகளும் கட்டணமின்றி உணவு வழங்க வேண்டுமென தமிழக அரசை கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், தமிழகத்தில் செயல்படுத்தப்பட இருக்கிற முழு ஊரடங்கால் வேலை இழக்கும் தொழிலாளர்கள் மற்றும் ஏழை எளிய மக்கள் பசியால் பாதிக்கப்படாமல் இருக்க அம்மா உணவகங்களில் 3 வேளைகளும் கட்டணமின்றி தமிழக அரசு உணவு வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஊரடங்கு தொடங்குவதற்கு முன்பு இன்றும் நாளையும் மட்டுமே இருப்பதால் சென்னை, கோவை, திருப்பூர் போன்ற ஊர்களில் இருந்து சொந்த ஊர்களுக்கு செல்பவர்களுக்கு கூடுதல் பேருந்துகளை இயக்கிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் கடந்த முறை போல அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்காக மக்கள் கடைகளில் குவிவதை தடுப்பதற்கு முறையான வழிகாட்டுதல்களை வழங்குவதோடு எந்த பொருட்களுக்கும் தட்டுப்பாடு ஏற்படாமல் தமிழக அரசு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ள திரு டிடிவி தினகரன், கூடுதல் விலையில் பொருட்கள் விற்கப்படுவதை தடுப்பதற்கு முறையாக கண்காணிப்பினை மேற்கொள்வதும் அவசியமாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சாதாரண கட்டண அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம் என அரசு அறிவித்துள்ள நிலையில் சாதாரண பேருந்துகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்றும் அனைத்து வகையான பேருந்துகளிலும் இலவசமாக பயணிக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் பெண்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போ கவர்மெண்ட்லேருந்து ஒயிட் போர்டு பஸ்ஸுக்கு மகளிருக்கு ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டீலக்ஸுக்கும் சொன்னால் நல்லாயிருக்கும். பிகாஸ் கொரோனா டைமில் எல்லாரும் அதுக்காக வெயிட் பண்ணி ஒயிட் போர்டில் போகிற மாதிரி இருக்கு. அந்த பஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி மகளிருக்கு எல்லா பஸ்லையும் ஃப்ரீன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்ஸாக இருக்கும். நேற்றுலேருந்து சாதாரண கட்டண பேருந்துலாம் ஃப்ரீன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த கொரோனா கடந்த காலத்தில் சாதாரண கட்டில் எல்லாருமே ஒரே டைமில் ஏறினாங்கன்னா பஸ்ஸு ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொரோனா கேசஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் மகளிருக்கெலாம் எல்லா பஸ்லேயும் சாதாரண கட்டணம் இல்லாமல் டீலக்ஸ் பஸ்ஸு எல்லாத்துலேயுமே ஃப்ரீயாக அனௌன்ஸ் பண்ணணும். ஒயிட் போர்டே வர்றது கிடையாது, ஆனால் ஃப்ரீன்னு மட்டும் சொல்கிறாங்க சார். பூரா கலர் பஸ் தான் வருது. இப்போ மினி பஸ்ஸில் கூட கேட்டேன், எங்களுக்குலாம் மினி பஸ்க்குலாம் அலோட் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயிட் போர்டு இன்க்ரீஸ் பண்ண தேவையில்லை. அட்லீஸ்ட் டீலக்ஸாவது எங்களுக்கு அலோவ் பண்ணால் ப்ராஃபிட்டபிள் நல்லா இருக்கும். அண்ட் செகண்ட் திங், எம்ஜிஆர் நகர்லேருந்து பில்லர் வரதுக்கு எங்களுக்கு ஷேர் ஆட்டோ தான், எந்த பஸ்ஸு கிடையாது. பிகாஸ் 5V இஎஸ்ஐ தான் ஸ்டாப் ஆகும். அங்கேருந்து திருப்பி நாங்கள் நடந்து வரோம். 5V கூட ரொம்ப ரேர் வருது. அது ஆல்மோஸ்ட் ஆன் சாட்டர்டேஸ் ஆர் சண்டேஸ் தான் இருக்கும் 5 ஒயிட் போர்டு. மற்ற நாளெல்லாம் ஒன்லி டீலக்ஸ் இது தான். ஸோ எங்களுக்கு டீலக்ஸ் பண்ணால் ஓகே, ஃபைன், குட். காய்கறிகள் போதிய இருப்பு இல்லாத காரணத்தால் கோயம்பேடு சந்தை இன்று பகல் 12 மணியுடன் மூடப்படும் என கோயம்பேடு வணிகர் சங்கம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு காரணமாக 10ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்குக்கு மக்கள் தயாராகும் வகையில் இன்றும் நாளையும் இரவு 9 மணி வரை அத்தியாவசிய கடைகள் திறப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. எனினும் இதுகுறித்த அறிவிப்பு முன்கூட்டியே வெளியிடாததால் கோயம்பேடு சந்தையில் போதுமான காய்கறிகள் இருப்பு இல்லை என தெரிவித்துள்ள கோயம்பேடு வணிகர் சங்கம், இதன் காரணமாக சந்தையில் வழக்கம் போல் இன்று 12 மணிக்கு கடைகள் மூடப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளது. அதேபோன்று நாளை பொது முடக்கம் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்ததால் காய்கறிகள் வரத்து இருக்காது என்றும் கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு நாளை முழு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அச்சங்கம் தெரிவித்துள்ளது.
எங்களுடைய காய்கறி மார்க்கெட்டு பொறுத்த வரைக்கும் கோயம்பேடு மார்க்கெட்டில் அத்தியாவசிய பொருள் என்பதால் எங்களுக்கு இன்றைக்கி நாளைக்கே வந்து கடையில் வந்து நடத்தலாம்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இருந்தாலும் எங்களுக்கு வந்து கோயம்பேடு மார்க்கெட்டு பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல் வர வேண்டிய காய்கறிகள் வந்திருக்கு. இங்கே விற்று தீர்ந்துருச்சு. இப்போது நம்மளோட கடையில் திறந்து வச்சாலும் போதுமான அளவுக்கு காய்கறி கிடையாது. அதேமாதிரி எங்களுக்கு வர வேண்டிய காய்கறிலாம் பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டத்துலேருந்து வரும், எல்லா மாநிலத்துலேருந்து வரும். அந்த இடத்துல வந்து நாளைக்கு வர வேண்டிய காய்கறி இன்றைக்கே பறிப்பாங்க. இன்றைக்கி பறித்து நைட்டுக்குள்ளே வரணும். ஆனால் நீங்கள் இன்றைக்கி அறிவிப்பு வந்து தாமதமாக வந்ததால் நாளைக்கு எங்களுக்கு கடையை வந்து வழக்கம் போல் விடுமுறை விடுவாங்க. நாங்கள் எல்லாருமே ஒழுங்கு தான் நடத்துகிறோம். ஏன் காரணம் பார்த்திங்கன்னா விவசாய பொருள் வந்து இன்றைக்கி நைட்லேருந்து பறித்து காலையில் பறித்து கொண்டு வந்து இறக்குனா தான் இங்கே வியாபாரத்துக்கு கொண்டு வர முடியும். அப்படிலாம் இருக்கும்போது இப்போ வந்து நம்ம உடனே நாளைக்கு திறந்தால் கூட போதுமான அளவுக்கு காய்கறி இருக்காது. அதனால் நாளைக்கு வழக்கம் போல் வந்து கடையில் வந்து விடுமுறை விடுவாங்க நாங்கள் சங்கத்து சார்பாக தெரிவிக்கிறோம். கும்பகோணம் அருகே ஆடுதுறையில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் அதிக வட்டி வசூலிப்பதாக கூறி கடன் வாங்கிய ஒருவர் அந்த நிறுவனத்தில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைக்க முயன்றதாக கைது செய்யப்பட்டார். திருவிடைமருதூர் அருகே உள்ள மணலூர் கிராமத்தை சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் என்ற விவசாயி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஆடுதுறையில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் நகைகளை அடமானம் வைத்து 2,10,000 ரூபாய் கடன் வாங்கினார். நேற்று அவர் நகையை மீட்பதற்காக நிதி நிறுவனத்திற்கு சென்றார். அப்போது 40,000 ரூபாய் வட்டி கட்ட வேண்டும் என கூறவே அதிக வட்டி வசூலிப்பதாக நிதி நிறுவன ஊழியர்களிடம் கோபாலகிருஷ்ணன் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் நிதி நிறுவன ஊழியர்கள் மீதும் கோப்புகள் மீதும் மண்ணெண்ணெய் ஊற்றி கோபாலகிருஷ்ணன் தீ வைக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதனால் பதற்றமடைந்த நிதி நிறுவன நிர்வாகி மணிகண்டன் திருவிடைமருதூர் காவல் நிலையத்தில் புகார் செய்தார். அதன் பேரில் திருவிடைமருதூர் போலீசார் கோபாலகிருஷ்ணனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கோபாலகிருஷ்ணன் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து கடந்த 24 மணி நேரத்தில் 525 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் பணியில் ஈடுபட்டவர்களில் நாகர்கோவில் மாநகராட்சி ஆணையர் திருமதி ஆஷா அஜித் உட்பட 10 பேர் நோய் தொற்றுக்கு ஆளாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதுவரை கொரோனா தொற்றுக்கு 473 பேர் பலியாகியுள்ளனர். நேற்று ஒரே நாளில் 525 பேர் பாதிப்புக்காளாகியுள்ளனர். 12 பேர் பலியாகியுள்ளனர். இந்த நிலையில் அண்மையில் நடந்து முடிந்த வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபட்டவர்களில் நாகர்கோயில் மாநகராட்சி ஆணையர் திருமதி ஆஷா அஜித் மற்றும் காவல்துறையை சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட்ட மற்ற ஊழியர்கள் கலக்கத்தில் ஆழ்ந்துள்ளனர். இந்த நிலையில் நாகர்கோவிலில் வடசேரி, கனகமூலம் தெரு, வல்லன்குமாரன் விளை, வடிவீஸ்வரம், வாட்டர் டேங்க் பகுதி, ஒழுகினசேரி உள்ளிட்ட 8 இடங்கள் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டு தெருக்கள் அடைக்கப்பட்டுள்ளன. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள், ஸ்ரீ ரெங்கமன்னார் வஸ்திரம், ஸ்ரீ ரங்கநாதருக்கு சாற்றுவதற்காக ஸ்ரீரங்கம் கொண்டு செல்லப்பட்டது. மகாலட்சுமியின் அம்சமான ஸ்ரீ ஆண்டாள் பூமியில் பிறந்து தான் சூடிக் களைந்த மாலையை நாள்தோறும் ஸ்ரீரங்கநாதருக்கு சாற்றி பூமாலை சூடி பின்னர் திருப்பாவை பாமாலை பாடி ஸ்ரீரங்கநாதரை அடைந்தார். இதனால் ஸ்ரீரங்கநாதர் பிறந்த நட்சத்திரமான சித்திரை மாதம் ரேவதி நட்சத்திரத்தன்று ஸ்ரீரங்கத்தில் நடைபெறும் தேர் திருவிழாவின் போது ஆண்டாள் சூடிக் களைந்த வஸ்திரத்தை ஸ்ரீரங்கநாதர் உடுத்தி காட்சியளிப்பது வழக்கம். இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான சித்திரை ரேவதி நட்சத்திரம் நாளை வருவதை ஒட்டி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரெங்கநாதர் கோயிலில் தேர் திருவிழா நடைபெறவுள்ளது. அன்றைய தினத்தில் தேரில் எழுந்தருளும் ஸ்ரீ ரங்கநாதருக்கு சாற்றுவதற்காக ஸ்ரீ ஆண்டாள், ஸ்ரீ ரெங்கமன்னார் சூடி களைந்த வஸ்திரங்கள் ஸ்ரீரங்கம் கொண்டு செல்லப்பட்டது. இந்த வஸ்திரம் வழியனுப்பும் விழாவில் ஸ்ரீ ஆண்டாள், ஸ்ரீ ரெங்கமன்னாருக்கு புதிய வஸ்திரங்கள் சாற்றப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. ஸ்ரீரங்கம் கொண்டு செல்லப்பட்ட இந்த வஸ்திரங்கள் முதலில் மூலவர் ஸ்ரீரங்கநாதருக்கு சாற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நாளை நடைபெறும் தேரோட்டம் நிகழ்ச்சியில் உற்சவருக்கு இந்த வஸ்திரம் சாற்றப்படும். இனிவரும் செய்திகளை வழங்க காத்திருக்கிறார் கார்த்திகா. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனல்.